வந்து கரெக்டாக போய் நம்ம சென்ட் பண்ணிடுவோம் த்ரூ த மெயில் த்ரூ த இன்டர்நெட் ஆர் எனி ஓகேவா. அப்போ அந்த கன்வே பண்ணுற மெசேஜ் வந்து அவங்க பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதையும் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே முடியாது. கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இது கவனிங்க. ஃபர்ஸ்ட் லிசன் ஹியர். Let me repeat. Today we got to discuss about the sentence pattern. Okay, sentence pattern. Sentence pattern. Okay. நீங்கள் கொஞ்சம் வீடியோ நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். சரி, நான் அப்லோட் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு யூ ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே, ஏன்னா அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு இதனால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் எழுதும்போது எப்பவுமே ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா, கையில் ஒரு நோட்ஸ் வச்சு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்னோட சேர்ந்து. ஓகேவா, the practice makes a perfect man. Okay, listen here ma. The sentence pattern la first நம்ம என்ன பார்க்க போறோம்னா first subject. Okay, what is the subject? Okay, subject. Okay, subject. Okay, கொஞ்சம் நீட்டா எழுதலாமா? First one is the subject. Okay, subject. Next verb. இந்த வெர்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் பண்ணுவா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பி வெர்ப்மா. ஓகேவா, அதை நான் கொஞ்சம் லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுறேன். பி வெர்ப்பு அண்டு டூ வெர்ப். ஓகே, பி வெர்ப் அண்டு டூ வெர்ப்மாங்க. இல்லாட்டினா என்ன சொல்லுவாங்க, ஆக்ஷன் ஆஃப் த வெர்ப். வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் த வெர்ப்? ஆக்ஷன் ஆஃப் த வெர்ப். ஓகே, பி வெர்ப்பு டூ வெர்ப்பு ஆர் ஆக்ஷன் ஆஃப் த வெர்ப். ஓகேவா. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து ஆப்ஜெக்ட். தேர்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்லேயே ரெண்டு டைப் உண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா complement. What is the complement? Complement என்னமா, அந்த சென்டென்ஸ் அதோட கம்ப்ளீட் ஆன அர்த்தம். ஓகே, அந்த சென்டென்ஸ் அதோட கம்ப்ளீட் ஆன அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், he is a doctor. Okay, he is an engineer. He is a teacher. He is a pilot. ஓகே, எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஓகேவா, அந்த சென்டென்ஸ் அதோட கம்ப்ளீட் ஆன அர்த்தம். ஓகேவா. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா லிசனர்மா அட்ஜென்ட் சொல்லுவாங்க. அட்ஜென்ட். ஓகேவா. ஓகே, அட்ஜென்ட் சொல்லுவாங்க. அட்ஜென்ட் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி உண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஓகே, ஒன்று வந்து என்னமா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அண்டு அட்வெர்ப். அட்ஜெக்டிவ் அண்டு அட்வெர்ப். ஓகே, அட்ஜெக்டிவ் அண்டு அட்வெர்ப். ஓகேவா, இதான் நம்ம பார்க்க போகிறோம். அட்ஜெக்டிவ் அண்டு அட்வெர்ப். ஓகேவா, இதில் நல்லா கவனிச்சோங்க. சப்ஜெக்ட் நமக்கு தெரியணும். சென்டென்ஸ் அமையும் போது சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியணும், வெர்ப்னா என்னன்னு தெரியணும், ஆப்ஜெக்ட்னா நமக்கு என்ன தெரியும், காம்ப்ளிமெண்ட்னா என்ன தெரியும், அட்ஜெக்ட்னா நம்ம என்ன தெரியும். ஓகேவா, நான் ஓரளவு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தென் ஐ ஹேவ் டு ரைட் ஆன் த போர்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் லிசன் ஹியர். சப்ஜெக்ட். வாட் இஸ் த சப்ஜெக்ட்? வாட் இஸ் த சப்ஜெக்ட்? இட் இஸ் எ நவுன். Yeah, let me repeat. The subject is a noun. Okay, it comes before the verb. It comes before the verb. It gives an answer to the question. Example என்ன சொல்லுன்னா, ராம் இஸ் எ டான்சர். ராம் இஸ் எ டான்சர். அப்போ அந்த ராமுங்கிற என்னது, அந்த ராமுங்கிற என்னது சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட்மாங்க. ஓகேவா, நான் அதை எழுதி போடுறேன். ஓகேவா, அதே மாதிரி நமக்கு வெர்ப். வாட் இஸ் வெர்ப்மா? வெர்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா there are two types of verb, be verb and do verb. ஓகேவா, be verb என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஓகே, வாட் இஸ் be verb? am, is, are. இது நம்ம ப்ரெசன்ட்ல யூஸ் பண்ணுவோம். be verb. be verb or auxiliary verb. ரெண்டு be verbனு சொல்லுவாங்க, இல்லாட்டினா auxiliary verbனு சொல்லுவாங்க. ஓகே, be verb or auxiliary verb. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா am, is, are, was, were, have, has, had. ஓகே, do, does, did. இது எல்லாமே இதில் ஆட் ஆகும், பி வெர்பில் ஆட் ஆகும். இதில் டூ வெர்ப் என்னமா, வாட் இஸ் டூ வெர்ப்மா? இதில் டூ வெர்ப்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, லிசனர்மா ஆக்ஷன் ஆஃப் த வெர்ப். வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் த வெர்ப்மா? ஓகேவா, அப்போ ஆக்ஷன் ஆஃப் த வெர்ப்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங், டான்ஸ், பிளே, கிரிக்கெட், ஜம்ப், ரன், வாக்கு, ஸ்லீப் எல்லாமே என்னமா ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது. ஓகேவா, அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் அ ஆக்ஷன் ஆஃப் த வெர்ப்மா. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். வாட் இஸ் த ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட். இட் இஸ் ஆல்சோ எ நவுன். ஓகே, இட் இஸ் ஆல்சோ எ நவுன்.
there are two categories indirect object and another one is a direct object. Okay, சொல்ல போறீங்களா? நான் இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். வாட் இஸ் த காம்ப்ளிமெண்ட்? இஸ் அன் இன்ஜினியர். ஓகேவா? அவன் வந்து ஒரு பொறியியலாளராக இருக்கிறான், அவன் ஒரு மருத்துவராக இருக்கிறான், அவன் ஒரு ஆசிரியராக இருக்கிறான். ஓகேவா? அப்போ அந்த சென்டென்ஸ் அதோட என்னது கம்ப்ளீட் ஆனால் அதை என்ன சொல்லுவாங்க? காம்ப்ளிமெண்ட்வாங்க. அட்ஜெக்ட்னா வரணுமா? அதில் நம்ம அட்ஜெக்டிவும் அதில் ஆட் ஆகும், அட்வர்பும் ஆட் ஆகும். ஓகே, வாட் இஸ் அட்ஜெக்டிவ்மா? இட் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன். ஓகே, வாட் இஸ் அட்வர்ப்? இட் டிஸ்கிரைப் எ வெர்ப். ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. ரெடி? லிசன் ஆகிருக்கும். First we got to discuss about the subject. What is the subject ma? Subject ma. Okay, இதில் subject நம்ம என்ன சொல்லலாம்? What are the subject ma? நம்ம subject பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் தெரியணும். பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்குள்ளே போகலாம். நம்ம எதுவுமே தெரியாமல் எடுத்தெடுப்புலேயே நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்குள்ளே போனால் நமக்கு we have a lot of confused to learn about the sentence pattern. Okay, so what is the subject ma? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராமு. What is the ராமு is the subject. Okay, ராமு is the subject. Okay, நம்ம ஏற்கனவே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம். ஓகே, நேம். ஓகே, நேம். person. Okay, name, person. Okay, place, animals. Place, animals. இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா noun வாங்க. What is the noun? Can you understand? இது வந்து noun வாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட்டை நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, அப்ப சப்ஜெக்ட்டை கன்சிடர் பண்ணும்போது அது வந்து என்ன சொல்லலாம்? அது வந்து ஒரு ராமு. ஓகே, அப்படியே ஒரு பெயர் சொல்லா இருக்கலாம். ஓகே, ராமு. ஓகே, ராமுவா இருக்கலாம், இல்லாட்டா எப்படி இருக்கலாம், இல்லாட்டா ஹியாவும் இருக்கலாம். ராமு இல்லாட்டா ஹி. ஓகேவா? அப்போ இந்த ஹீங்கிற என்னமா சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட் ப்ரொனவுன்வாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புவனேஸ்வரி. வாட் இஸ் புவனேஸ்வரி? புவனேஸ்வரி. ஓகேவா? புவனேஸ்வரி மை மதர் நேம். ஓகே, அதனால இப்போ சொல்கிறேன். புவனேஸ்வரி அப்படின்றது ஷி. ஓகே, வாட் இஸ் ஷி? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, இப்படி நம்ம இந்த சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட் என்னமா? இட் இஸ் எ நவுன். ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸ் அப்போ எழுதலாமா? சப்ஜெக்ட் என்னென்னு எழுதிக்கலாமா? சின்ன டெஃபினேஷன் எழுதிக்கலாமா? அப்போ கவனிங்க. வாட் இஸ் த சப்ஜெக்ட்மா? இட் இஸ் எ நவுன். ஓகே, இட் இஸ் எ நவுன். ஓகே, இட் இஸ் எ நவுன். இட் கம்ஸ். ஓகே, இட் கம்ஸ் பிஃபோர். அது பெருசாக எழுதிக்கிறேன். இட் கம்ஸ் பிஃபோர். It comes before. It comes before verb. Okay, it comes before verb. Okay, it comes before verb. Okay, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிசன் இருக்குமா? Okay, ராஜு. Okay, ராஜு eats an apple. ராஜு eats an apple. Okay, ராஜு எதை சாப்பிடுகிறான்? என்ன சாப்பிடுகிறான்? ஆப்பிள் சாப்பிடுகிறான். ஓகே, அப்போ இந்த ராஜுங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ராஜுங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ஓகே, அப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம்? சப்ஜெக்ட் சொல்லலாமா? நமக்கு நம்ம ஏற்கனவே இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசியஸ் பார்த்துப்போம். ஓகேவா? ஹீனா என்னென்னு மாற்றணும்? லிசன் இருப்பா. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, அப்போ எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம்? ஹீ வந்து என்னவா மாற்றணும்? ஹிம்மா மாற்றணும். ஷீ வந்து என்னவா மாற்றணும்? ஹெர்ரா மாற்றணும். ஓகேவா? ஸோ இட் we got to convert the object pronoun it. ஓகே, நெக்ஸ்ட் தே வந்து எப்படி மாற்றலாம்? தே வந்தா தெம்மா மாற்றலாம். அதே மாதிரி வி வந்தா எப்படி மாற்றலாம்? வி வந்தா அஸ்ஸா மாற்றலாம். ஓகேவா? அதே மாதிரி யூ வந்தா நமக்கு என்னது? யூ தான். ஓகேங்களா? இப்படி மாற்றணும். இப்போ இப்படி உங்களுக்கு மாற்ற தெரியணும். ஓகே, சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா நமக்கு என்னென்னு தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா நமக்கு என்னென்னு தெரியும். you got to get the clear understanding. After that you got to study about the sentence pattern. ஓகே, கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவாங்க? சப்ஜெக்ட் மார்க். நெக்ஸ்ட் வாட் இஸ் a வெர்ப்மா? வாட் இஸ் a வெர்ப்? வெர்ப் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? வெர்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா there are two types of verb உண்டு. ஓகேவா? அப்போ எழுதிக்கலாமா? அப்போ வெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் a be verb. ஒன் இஸ் a be verb மாங்க. ஒன் இஸ் a be verb மாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா do verb. what is a do verb? அந்த do verb நான் என்ன சொல்லியிருப்பேன்? it is a action of the verb. it is the action of the verb. Okay, action of the verb. action of verb மாங்க. ஓகேவா? அப்போ be verb நம்ம என்ன சொல்லுவாங்கம்மா? be verb என்னது? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா am. ஓகேவா? am, is, are. ஓகே, am, is, are மாங்க. நெக்ஸ்ட் was. ஓகே, சாரி, was,
வேர் ஓகே வாஸ் வேர்மாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹாவ் ஹேஸ் ஓகே ஹாவ் ஹேஸ் மாங்க ஓகே ஹாவ் ஹேஸ் ஹேட் ஓகே ஹாவ் ஹேஸ் ஹேடு. நெக்ஸ்ட் டூ டஸ் ஓகே டூ டஸ் அண்ட் டிட் டூ டஸ் அண்ட் டிட். திஸ் ஆர் த be verb or auxiliary verb. These are the be verb or auxiliary verb okay auxiliary verb okay auxiliary verb okay auxiliary verb ஓகேவா. இதே நம்ம do verb னா என்ன சொல்லலாம்? What are the do verb? For example dance. What is that? Dance, sing okay sing, cook okay cook, அதுக்கப்புறம்னா play okay jump okay jump, run okay run, play okay play, walk ஓகே வாக்கு, ரைட்டு சரிங்களா. இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே எல்லாமே டூ வர்க். வாட் இஸ் அ டூ வர்க் ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிசன் இயர்மா. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா ஓகே பிரியா பிரியா ஈட்ஸ் எ மேங்கோ பிரியா ஈட்ஸ் எ மேங்கோ பிரியா ஓகே பிரியா பிரியா ஓகே பிரியா ஈட்ஸ் எ மேங்கோ பிரியா ஈட்ஸ் எ மேங்கோ. பிரியா என்ன சாப்பிடுகிறாள்? மேங்கோ சாப்பிடுகிறாள் மேங்கோ சாப்பிடுகிறாள் ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நெக்ஸ்ட் மாற்றலாம்? பிரியா பிரியா இஸ் எ டாக்டர் பிரியா இஸ் எ டாக்டர் ஓகேவா. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா. இதில் இந்த ஈட்ஸுங்கிறது என்னன்னா எதுக்கு நம்ம அந்த பிரியாவுக்கு முன்னாடி நம்ம வெறுப்புக்கு கூட எஸ் சேர்த்துருக்கோம்? நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆல்ரெடி டோல் யூ if you consider okay he she it okay he she it அந்த சப்ஜெக்ட் வந்தாலே நம்ம வெர்ப் கூட என்ன ஆட் பண்ணணும்? எஸ் ஓகேவா. எஸ் இல்லாட்டினா இஎஸ் ஆட் பண்ணணும் எஸ் இல்லாட்டினா இஎஸ் ஆட் பண்ணணும் ஓகேவா. இதில் நெக்ஸ்ட் நம்ம எங்கே இருப்போம்? இதில் பி வெர்ப் டூ வெர்ப் என்னமா இது வந்து பார்த்தீங்கன்னா டூ வெர்ப் ஓகே ஈட்ஸுங்கிறது டூ வெர்ப்மாங்க ஓகேவா. ஈட்ஸுங்கிறது டூ வெர்ப்மாங்க சரிங்களா டூ வெர்ப்மாங்க. இதில் இஸ்ஸுங்கிறது என்னமா ஆக்சிலரி வெர்ப். வாட் இஸ் ஆக்சிலரி வெர்ப் ஓகேவா. அப்போ பிரியா ஆஸ் ஏ டாக்டர்னா நம்ம எழுது வெர்ப் வந்து ரெண்டு ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பி வெர்ப்பாகவும் யூஸ் பண்ணுவோம், பார்த்தீங்கன்னா டூ வெர்ப்பாகவும் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? அப்போ நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாமா? அப்போ கவனிங்க. இட் இஸ் அன் நோட் இட் டவுன்மா. இட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட் ஓகே நோட் இட் டவுன். இட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட். இட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட் ஓகே இட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட் ஓகே. இட் கம்ஸ் it is an action word okay sometimes okay sometimes okay sometimes we use auxiliary verb okay sometimes we use auxiliary verb okay auxiliary verb also auxiliary verb also okay next நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓகே கவனிங்க. ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்துருப்போம். ஆப்ஜெக்ட் வந்து எதை மென்ஷன் பண்ணது? ஒரு பொருளை குறிக்குது ஓகே ஒரு பொருளை குறிக்கும் ஓகேவா. ஒரு பொருளை இல்லைன்னா ஒரு நபர் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஆப்ஜெக்ட்மா? ஆப்ஜெக்ட் என்ன சொல்லியிருப்பேன்? ஆப்ஜெக்ட் ஓகே ஓகே. இல்லை ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் பண்ணுமா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், அனதர் ஒன் இஸ் த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஓகே. டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஓகேவா. ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். வாட் இஸ் ஆப்ஜெக்ட்மா? இட் இஸ் ஆல்சோ எ நவுன். நோட் இட் டவுன். It is also a noun okay. It is also a noun. It comes after the verb okay. It comes after the verb. It comes after the verb okay. இப்போ நம்ம என்ன எழுதலாம்? அதுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் லிசன் ஹியர் மை எக்ஸாம்பிள் ஓகே. I gave a pen okay. I gave a pen இல்லை என்ன சொல்றாங்க? நான் ஒரு பேனா கொடுத்தேன் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ஏங்கிறது என்னது? வெர்பு. எப்பெண்ணுங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். ஓகே ஒரு பொருளை குறிக்கிறது ஓகேவா. இதே இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் நம்ம என்ன எழுதிட்டோம். இப்போ இதே இதை நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் எப்படி நம்ம எழுதலாம்? ஹவு கேன் யூ மேக் த சென்டென்ஸ்மா? ஃபார் எக்ஸாம்பிள் my father gave me a pen. My father gave me a pen. நீங்க சொல்லுங்க பாப்போம். my father gave me a pen னா
இதில் எது நம்ம ஆப்ஜெக்ட்னா புரியுது சார், இதில் எது டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா கன்ஃபியூஸாக இருக்குது. டோன்ட் கன்ஃபியூஸ். ஓகே, லிசன் ஹியர்மா. இதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட் கொஞ்சம் பென்சில் பேனாடு நோட் பண்ணிக்கோங்க. இது தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஓகே, டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்ன மென்ஷன் பண்ணணும்னா, லிசன் ஹியர்மா, இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்ன மென்ஷன் பண்ணணும்னா, ஆன்சர் டு த, லிசன் ஹியர்மா, ஆன்சர் டு வாட், ஆன்சர் டு வாட், வாட்னா என்னது, என்ன கொடுத்த, ஒரு பேனா கொடுத்தேன். ஓகேவா? அப்போ இந்த வாட்டுங்கிற மீனிங்க்கு நமக்கு இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சதுன்னா அது என்ன சொல்லுவாங்க, டைரக்ட் ஆப்ஜெக்ட் வாங்க. எப்படிங்களா, நான் என்னுடைய தந்தை எனக்கு ஒரு பேனா கொடுத்தார். முடிஞ்சு போகுது, பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அப்போ என்ன கொடுத்தாங்க, பேனா கொடுத்தாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது அப்போ என்ன கொடுத்தாங்க, எனக்கு என் தந்தை ஒரு பேனா கொடுத்தாங்க. அப்போ அந்த பெண்ணு தான் என்னது, டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா நோட் இட் டவுன்மா, நோட் இட் டவுன் எவ்ரி ஒன். ஆன்சர் டு ஹூம். ஓகே, ஆன்சர் டு ஹூம், ஆன்சர் டு ஹூம். ஓகே, ஹூம்னா என்னது, யாருக்கு, ஹூம்னா என்னது, யாருக்கு, நீ யாருக்கு கொடுத்தாய். இதுதான் கொஞ்சம் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில். இதில் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் யாருக்குன்னா டு ஹூம், யாருக்கு கொடுத்தாய், யாருக்கு கொடுத்தாய். இது ரிலேட்டடாக வர சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மீ, வாட் இஸ் தான் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேவா? சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்டு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேவா? அப்போ ஐன்னு வந்து நம்ம என்ன மாற்றுவோம், மீயா மாற்றுவோம். ஹீ இருந்தால் நம்ம என்ன மாற்றுவோம், ஹிம்மா மாற்றுவோம். ஓகேவா? இப்போ ஷீயா இருந்தால் என்ன மாற்றுவோம், ஹெர்ரா மாற்றுவோம், ஹெர்ரா மாற்றுவோம். அடுத்து எப்படி மாற்றலாம், இட்டுன்னு வந்தால் இட்டு, சேம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ வந்து எப்படி மாற்றலாம், யூ வந்தால் யூ. ஓகேவா? அதே மாதிரி வி வந்து என்ன மாற்றலாம், எஸ்ஸாக மாற்றலாம். ஓகேவா? இப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாருக்கு கொடுத்தா, ஓகேவா, அவனுக்கு கொடுத்தேன், அவளுக்கு கொடுத்தேன், அவளுக்கு கொடுத்தேன், அதுக்கு கொடுத்தேன், உங்களுக்கு கொடுத்தேன், நமக்கு கொடுத்தேன், ஓகேவா, எங்களுக்கு கொடுத்தேன். இப்படி இந்த மீனிங் வந்து யாருக்குன்னு சொல்லி இந்த சென்டென்ஸில் இந்த மாதிரி வேர்டு அமைஞ்சா நம்ம என்ன மாற்றலாம், டூ ஹூமா மாற்றலாம். அப்போ டூ ஹூம் வந்து என்ன மென்ஷன் பண்ணுது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட் இஸ் த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்கு கொடுத்துறோமோ அந்த நபரை குறிக்கிறது என்னதுமா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு எது தேவைப்படுது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, வாட் இஸ் த டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஆன்சர் டு வாட், வாட் இஸ் த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஆன்சர் டு ஹூம், யாருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? அப்போ எப்படி பண்ணலாம், மை ஃபாதர்ங்கிறது சப்ஜெக்ட், கேவ்ங்கிறது வெர்பு, மீங்கிறது என்னது, யாருக்கு, எனக்கு. மை ஃபாதர், என் தந்தை ஒரு பேனா கொடுத்தாரு, யாருக்கு கொடுப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் ஃபாதர் கேவ் எ பென் டு யூ. அண்டர்ஸ்டாண்ட்? உன்னுடைய தந்தை உனக்கு ஒரு பேனா கொடுத்தார். யுவர் ஃபாதர் கேவ் எ பென் டு யூ. ஓகே, அப்போ உங்களுடைய தந்தை ஒரு பேனா கொடுத்துறாரு, அதே மாதிரி என்னுடைய தந்தை வந்து எனக்கு ஒரு பெண்ணு கொடுத்தாங்க. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கேவ்ங்கிறது வெர்பு, மீங்கிறது என்னன்னா, மீங்கிறது என்னது, மீங்கிறது என்ன சொல்லுங்க பாப்போம், அது பார்த்து சொல்லுங்க. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வெரி குட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். பெண்ணுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். தட்ஸ் ஆல். வெரி குட் பிரதர்ஸ். டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த இதே சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we have to make the another sentence. He asked a question. Okay, he asked a question to her. ஓகேவா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஹீங்கிறது சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சது தான். இது வந்து பாஸ்ட் டென்ஸ், ஆஸ்க். ஓகேவா? வெர்பு. இல்லை கொஸ்டினுங்கிறது என்னது, ஒரு கேள்வி. ஓகேவா? அப்போ அந்த கேள்வி வந்து யார்கிட்ட கேட்டாங்க, அவள்கிட்ட கேட்டாங்க. ஓகேவா? அப்போ டூ ஹெருங்கிறது என்னது, நம்ம ஏற்கனவே பார்க்கணும். டூ ஹெருங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ இது இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா இது வந்து என்னது, கொஸ்டினுங்கிறது என்னது, டைரக்ட் ஆப்ஜெக்ட். தட்ஸ் தி டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இதில் அட்ஜெக்ட் அட்வர்ப் வந்து அட்ஜெக்டிவ் அட்வர்ப்பை நான் லேட்டராக ரிவ்யூ பண்ணுறேன். இதே சென்டென்ஸ் நான் கொஞ்சம் ஆக்சுவலாக ஆட் பண்ணி வைக்குவா. வேரேஸ் பண்ணிடலாமா? இஸ் இட் கிளியர்மா? ஓகே, இப்போ கவனிங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். வாட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்? வாட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்மா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. காம்ப்ளிமெண்ட்னா முடிஞ்சிட்டு. என்ன முடிஞ்சது? அவங்க முடிஞ்சிட்டாங்களா? பிறகு அந்த சென்டென்ஸ் வந்து அதோட கம்ப்ளீட் ஆயின்னு அர்த்தம். ஓகேவா? ஹீ இஸ் ஏ டாக்டர், இஸ் அன் இன்ஜினியர். அந்த சென்டென்ஸ் அதோட முற்று பெற்று விட்டது. ஓகேவா? அவ எப்படி எழுதலாம்? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். காம்ப்ளிமெண்ட். வாட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்? What is a complement? It should be mentioned with letter C. Okay. அப்ப definition எழுதலாமா? It gives, okay, note it down. It gives complete meaning. It gives complete meaning. It gives complete meaning to the sentence. It gives complete meaning to sentences. It may be a noun. Okay. It may be a noun. It may be a noun. Okay. It may be a noun. Okay. Usually, note it down. Usually, important. Usually comes after be verb. What is a be verb? புரியுங்களா? It gives complete meaning to the sentence. It may be a noun. Usually comes after be verb. ஓகேவா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? For example, he is a doctor. He is a doctor. டாக்டர். அப்போ ஹீங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது ஆக்சிலரி வெர்ப் ஆர் பி வெர்ப்மா. அப்போ என்னது வெர்பு. ஏ டாக்டருங்கிறது சி. அவன் ஒரு மருத்துவராக இருக்கிறான். ஓகேவா? இதே நம்ம எப்படி மாற்றலாம்? இப்போ இதே பாஸ்ட் மாற்றும் போது ஹி வாஸ் ஏ டாக்டர். ஹி வாஸ் ஏ டாக்டர். ஹி வாஸ் ஏ டாக்டர். ஓகேவா? அப்போ அவன் மருத்துவராக இருந்தான். ஓகேவா? ஹீ சப்ஜெக்ட், ஹீங்கிறது சப்ஜெக்ட், வாஸ்ங்கிறது வெர்பு, ஏ டாக்டர்ங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஓகே. அவன் ஒரு மருத்துவராக இருந்தான். பட் இப்போ இல்லை. ஓகேவா? அவர் மருத்துவராக இருந்தார்கள். ஓகே, இருந்தார். ஓகேங்களா? இதை நம்ம வேற எப்படி மாற்றலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேற சப்ஜெக்ட் மாற்றி சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் வரும். You are a teacher. You are a teacher. ஓகேவா? அப்போ யூங்கிறது சப்ஜெக்ட், ஆருங்கிறது வெர்பு, எ டீச்சுங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? இப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? he is a doctor, he was a doctor, you are a teacher. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுமா அட்ஜெக்ட். வாட் இஸ் அட்ஜெக்ட்மா? ஓகேவா? நான் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அதனால யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் கிளாஸ். ஓகே. கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்க. கொஞ்சம் எழுதும்போது நோட்ஸ் எடுத்துனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதில் கவனிங்கம்மா. அட்ஜெக்டிவ். வாட் இஸ் அட்ஜெக்டிவ்மா? வாட் இஸ் அட்ஜெக்டிவ்? இட் டிஸ்கிரைப் ஏ நவுன். இட் டிஸ்கிரைப் ஏ நவுன். வாட் இஸ் நவுன்மா? நவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல்லாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு பொருளை குறிக்கலாம், இல்லாட்டினா ஒரு இடத்த குறிக்கலாம், இல்லாட்டினா ஒரு காலத்தை குறிக்கலாம், இல்லாட்டினா ஒரு ஃபிஃப்த் சென்ஸ் ஒரு அனிமல், ஏதாவது ஒரு அனிமலை கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நவுன், அதோட நவுன் இல்லாட்டா ப்ரொனவுன். ஓகே. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? அதை எப்படி இட் ரீப்ளேசஸ் அ ப்ரொனவுன். நவுன் என்னமா? இட் ரீப்ளேசஸ் அ ப்ரொனவுன். ஓகே. இதில் நம்ம என்னென்னா இந்த அட்ஜெக்டிவ் போகிற முன்னாடி இந்த அட்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்ப். வாட் இஸ் அட்வர்ப்? அட்வர்ப்னா என்னமா? இட் டிஸ்கிரைப் ஏ வெர்ப். அப்போ அந்த அட்வர்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் இங்கிலீஷ் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, எந்த சென்டென்ஸ்லாம் எல்ஒய்ன்னு முடியுதோ அதுக்குள்ளே என்னது அட்வர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் சடன்லி, குயிக்லி, ட்ரூலி, ஹாப்பிலி, ஜாய்ஃபுல்லி, எல்லாமே என்னது ஒபீடியன்ட்லி, எல்லாமே என்னது எல்ஒய்ல முடியும். ஓகேவா? அது இப்போ எல்ஒய்ல முடிஞ்ச அந்த சென்டென்ஸ் எதுமா? the end of the sentence will be the end of the sentence is ly. So we have to find out the immediately it is an adverb. It is an adverb. ஓகேவா? இப்போ நம்ம கவனிங்க. இப்போ அட்ஜெக்டிவ் என்னன்னு பார்ப்போம், அட்வர்ப்னா என்னன்னு பார்த்துட்டு இப்போ அகைன் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அட்ஜெக்டிவ்மா? வாட் இஸ் அட்ஜெக்டிவ்? What is the adjective?
சொல்லுங்க பார்ப்போம். It describes a noun. Yeah, it describes a noun. Okay, it describes a noun. Describes a noun. Can you understand? Describe a noun. ஓகேவா? அப்போ இந்த describe a noun வந்து எதை மென்ஷன் பண்ணா நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி. வாட் இஸ் அ குவாலிட்டி? வாட் இஸ் அ குவாலிட்டிமா? வாட் இஸ் அ குவாலிட்டி? குவாலிட்டி என்னது? குவாலிட்டினா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குட்டாக இருக்கலாம். குட்டாக இருக்கலாம், இல்லாட்டினா பேடாக இருக்கலாம், ஓகேவா? இல்லாட்டினா ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஓகேவா? குட், பேட், ஸ்ட்ராங், வீக். Good, bad, ugly. What is that? Good, bad, ugly. Yeah, good, bad, ugly. Yeah, famous movie. Can you understand? Quality. Okay, good, bad, strong, weak, ugly. Okay. Next, நம்ம என்ன சொல்லணும்னா feelings. What is the feelings? Feelings என்ன நான் சொல்லலாம்? Feelings. Okay. என்ன சொல்லுங்க? Happy, joy, sad, smile, laugh. ஓகேவா? இது எல்லாமே ஒரு அந்த சென்டென்ஸில் நம்ம இருந்ததுன்னா நம்ம இது ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். அட்ஜெக்டிவாக நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னமா கலர். வாட் இஸ் அ கலர்? தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கலர். ஓகே, பிளாக், ப்ரௌன், ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஓகே, அதாவது 7 கலர்ஸ். ஓகே, அடிஷ்னலி அது எல்லா கலருமே என்னமா ஆல் த கலர்ஸ் போட்டுக்கலாமா? ஆல் கலர்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பிளாக்கு. ஓகே, பிளாக்கு, ரெட்டு, எல்லோ. ஓகே, எல்லோ. ஓகேவா? எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட் இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப். வாட் இஸ் அ ஷேப்? ஷேப்ல என்னதுமா? ஷேப் என்னது? அதோட ஆல் த ஷேப். ஓகே, அது வந்து ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், இல்லைன்னா சர்க்கிளாக இருக்கும். ஓகே, ஆல் த ஷேப் போட்டுக்கலாமா? ஆல் த ஷேப்ஸ். ஓகே, ஆல் த ஷேப்ஸ். ஆல் த ஷேப்ஸ்னா என்னதுமா? ஆல் த ஷேப்ஸ் என்ன போட்டுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா? சர்க்கிள். ஓகேமா? சர்க்கிள். ஓகே, சர்க்கிள். triangle. Okay, circle and triangle. Okay, circle, triangle. Okay, rectangle. What is a rectangle? Okay, rectangle. Okay, next size. Okay, what is a size? Okay, size என்னதுமா? அது வந்து பார்த்தீங்கன்னா பிக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்மாலாக இருக்கலாம். பிக், ஸ்மால். ஓகே, லார்ஜ், பிக், ஸ்மால், லார்ஜ் அண்டு தின். பிக், ஸ்மால், லார்ஜ் அண்டு தின். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ். வாட் இஸ் த ஏஜ்? ஃபார் எக்ஸாம்பிள், ஓல்ட் ஏஜாக இருக்கலாம், இல்லாட்டினா நியூ ஏஜ், நியூ பார்ன் பேபி. ஓகே, நியூ பார்ன் பேபி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல். வாட் இஸ் த மெட்டீரியல்? மெட்டீரியல் என்ன சொல்லலாம்? சில்வர், காப்பர், அலுமினியம். ஆல் த டைப் ஆஃப் மெட்டீரியல். ஓகே, சில்வர், லிசன் ஹியர், சில்வர், காப்பர். ஓகே, சில்வர், காப்பர், அலுமினியம். ஓகே, சில்வர், காப்பர், அலுமினியம். ஓகே, சில்வர், காப்பர், அலுமினியம், அயான். ஓகே, ஸ்டீல். எல்லாமே என்னது? ஒரு மெட்டீரியல். மெட்டீரியல்ஸ். ஆல் த மெட்டீரியல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். வாட் இஸ் த டைம்? இந்த டைம் வந்து நம்ம எப்படி பிடிக்கலாம்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி. வாட் இஸ் த டெய்லி? அடுத்தது வீக்லி. ஓகே, வீக்லி. அடுத்தது மந்த்லி. மந்த்லி. நெக்ஸ்ட் மந்த்லி. அடுத்து என்ன சொல்லலாம்? இயர்லி. வாட் இஸ் த இயர்லி? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டரை மென்ஷன் பண்ணால் அதை இமீடியட்டாக என்ன நம்ம கன்சிடர் பண்ணலாம்? அட்ஜெக்டிவ். வாட் இஸ் த அட்ஜெக்டிவ்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? குவாலிட்டி, ஃபீலிங், கலர், ஷேப், சைஸ், ஏஜ், மெட்டீரியல், டைம். ஓகே, இதான் என்னதுமா? அட்ஜெக்டிவ்மா. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அட்வர்ப் மட்டும் லாஸ்ட் சொல்லிட்டு நம்ம சென்டென்ஸ் எழுதலாம் சீக்கிரம். ஓகேவா? கவனிங்க. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் அட்வர்ப்மா? வாட் இஸ் அட்வர்ப்? வாட் இஸ் அட்வர்ப்? ட்ரை டு சே. முயற்சி பண்ணுங்க. வெரி குட். It describe, listen here, it describe a verb. It describe a verb. ஓகேவா? அப்போ இந்த அட்வர்ப் வந்து எதை மென்ஷன் பண்ணணும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்வர்ப் மென்ஷன் அஸ் லிசன் ஹியர்மா. அப்போ அந்த அட்ஜெக்டிவ். ஓகேவா? அந்த அட்ஜெக்டிவ் லிசன் ஹியர்மா. அந்த அட்ஜெக்டிவும் அட்வர்ப். ஓகேவா? நம்ம அட்வர்ப் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். நோட்டிக்கோமா. இந்த அட்வர்ப் என்னன்னா இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் லிசன் ஹியர்மா. அடிஷ்னல். ஓகே, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். Additional information. Okay, additional information to the sentence.
additional information to the sentence. Additional information to the sentence. It comes anywhere. It comes anywhere in the sentence. It comes anywhere in the sentence. It comes anywhere in the sentence. Okay. It gives the answer to the question also. Okay. Can you understand? இப்போ கவனிங்க, இப்போ இந்த அட்வர்ப் பார்த்தீங்கன்னா மூணு 3 or 4 கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணும். ஓகே, என்னென்ன கொஸ்டின்லாம்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வென், வாட் இஸ் த வென்? வென்னா என்ன சொல்லுவாங்க? எங்கே. வென்னது எப்போது, ஒரு டைமிங்க. வென்னதுமா ஒரு டைமிங்கை குடிக்கக்கூடிய டைமிங் வேர்ட்ஸ்மா. வாட் இஸ் த டைமிங் வேர்ட்ஸ்? ஓகே, வென்னது எப்போது. ஓகே, வென். வேறுங்கிறது என்னமா? வேறுங்கிறது எதை குறிக்கிறது? பிளேஸை குறிக்கிறது. ஓகே, வேறுங்கிறது பிளேஸை குறிக்கிறது. ஓகே, எங்கே. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வென், வேர், ஹவு. அவங்கிறது என்னமா? ஒரு கேரக்டரை குறிக்கிறது. ஓகே, ஸ்பெஷல் கேரக்டரை மென்ஷன் பண்ணுறது. எப்படின்னு சொல்லி. ஓகேவா? எப்படி. ஓகேவா? இது அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இது 3 தான் நமக்கு மெயின். ஓகேவா? இது அடிஷனலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்? ஹூனா என்னது? யாரு. ஓகே, சம் ஆஃப் பிளேசஸில் வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்போது அந்த க்யூங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்குதான்னு பாருங்கள். இல்லாட்டினா இந்த மூணு கொஸ்டினுக்குமே நமக்கு ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? இப்போ நம்ம சென்டென்ஸ்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு சென்டென்ஸாக எழுதுனேன், நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? சப்ஜெக்ட் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன, டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? ஆர் யூ ரெடி? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ கவனிங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே, ராஜு பிளேஸ் டென்னிஸ். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ராஜு பிளேஸ் டென்னிஸ். நான் ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதிட்டு வரேன், நீங்கள் சைடில் அப்படியே ஆன்சர் எழுதிட்டே வாங்க. அடுத்து நம்ம செக் பண்ணலாம் கரெக்டாக எழுதிருப்போமான்னு சொல்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் இட் டவுன். பிரியா இஸ் a டாக்டர். ஓகேவா? கொஸ்டின் எழுதுறீங்களா? ஆன்சர் எழுதுங்க. கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. நெக்ஸ்ட் ராஜு. ஓகே, ஒரே ராஜு பிரியான்னு வருது. சேவியர். வாட் இஸ் த சேவியர் gave a pen. எழுதிங்களா? சேவியர் gave a pen. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆண்டனி met a doctor. Anthony met a doctor. Fifth, my father gave me a pen yesterday. Sixth, my teacher asked a question to me. Seventh, இந்தியா. எல்லாம் ட்ரை பண்றீங்களா? Are you sure? Okay. India got independence. India got independence in 1947. India got independence in 1947.
8th, we named her angel last month. 9th, சொல்லுங்க. Saving Anthony met a doctor. My father named it. We named. Next, note it down. My mother gave a chocolate to my birthday. Okay. 10th sentence. Isaac writes an exam in Madurai. Okay. கவனிங்க. இப்போ ராஜு பிளேஸ் டென்னிஸ். ஓகே. அப்போ ராஜுங்கிறது சப்ஜெக்ட், பிளேஸுங்கிறது வெர்பு, டென்னிஸ்ங்கிறது அவன் ராஜு என்ன விளையாடிருக்கான், டென்னிஸ் விளையாடி கொண்டிருக்கிறான். ஓகேவா. அப்போ இது என்னது, டென்னிஸ்க்கு என்னதுமா, டென்னிஸ், ராஜு பிளேஸ் டென்னிஸ். ஓகேவா. அப்போ இது என்னது, ஆப்ஜெக்ட். வாட் இஸ் த ஆப்ஜெக்ட்? ஓகேவா, ஆப்ஜெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் அப்போ எப்படி எழுதிக்கலாம், சப்ஜெக்ட் வெர்பு, சாரி ஓகே, ராஜு பிளேஸ் டென்னிஸ். ஓகே, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். பிரியா இஸ் ஏ டாக்டர். பிரியா இஸ் a subject, this is a auxiliary verb. Okay, auxiliary verb. A doctor is a complement. Okay, so subject verb plus complement. Okay, next Xavier gave a pen. Okay, அப்போ சேவியங்கிறது சப்ஜெக்ட், கேவ்ங்கிறது verb, a penங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ s plus v plus o. ஓகே, நெக்ஸ்ட் சேம் தான். ஓகேவா. அப்போ ஆண்டனிங்கிறது சப்ஜெக்ட், மெட்டுங்கிறது verb, a doctor. ஓகே, ஆண்டனி யாரை மீட் பண்ணாங்க, டாக்டரை மீட் பண்ணாங்க. ஓகே, அப்போ சப்ஜெக்ட் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் மை ஃபாதருங்கிறது சப்ஜெக்ட், கேவுங்கிறது வெர்பு, மீங்கிறது என்னது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், பெண்ணுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ இல்லை எஸ்டடிங்கிறது என்னமா, எப்போ கொடுத்தாங்க, எப்பொழுது கொடுத்தாங்க, எஸ்டடே. ஓகேவா. அப்போ எஸ்டடிங்கிறது என்னது, எப்பொழுதுங்கிறது வார்த்தையை மென்ஷன் பண்ணாது என்னது, அட்வர்ப். ஓகேவா. எப்பொழுது, எங்கே, எப்படி. ஓகேவா. அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் அட்வர்ப். ஓகேவா. நெக்ஸ்ட் மை டீச்சருங்கிறது சப்ஜெக்ட், ஆஸ்க்ங்கிறது வெர்பு, கொஸ்டினுங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட், சாரி கொஸ்டினுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட்மா, டு மீங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா. அப்போ எப்படி எழுதலாம், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சாரி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. இந்தியாங்கிறது சப்ஜெக்ட், காட்டுங்கிறது வெர்பு. ஓகே, இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. அப்போ இதில் இண்டிபெண்டன்ஸ்ங்கிறதுமா, இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட்மா. ஓகேவா. எப்பொழுது, இன் 1947. ஓகேவா. அப்போ 1947 என்னமா, அது வந்து அட்ஜெக்டிவ்மா. ஓகே, அட்ஜெக்டிவ். ஓகே, எப்பொழுது 1947 காலத்தை குறிக்கிறது. ஓகேவா. அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஏங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வி நேம்ட். ஓகே, வீங்கிறது வி நேம்டு ஹியர் ஏஞ்சல் லாஸ்ட் மந்த். ஓகேவா. அப்போ வீங்கிறது சப்ஜெக்ட்மா, நேம்ங்கிறது வெர்பு. ஓகேவா. அப்போ ஹெருங்கிறது என்னது, ஹெருங்கிறது என்னதுமா, ஆப்ஜெக்ட்மா. ஏஞ்சலுங்கிறது என்னது, காம்ப்ளிமெண்ட். இல்லை லாஸ்ட் மந்த் என்னது,
ஒரு காலத்தை குறிக்கிறது ஓகேவா. அப்போ என்னது அட்வர்ப் ஓகேவா. அப்போ என்ன எடுக்கலாம், எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ ஓகேவா. ஹர் ஏஞ்சல், வி நேம்ட் ஹர் ஏஞ்சல் ஓகேவா. லாஸ்ட் மந்த் பிகாஸ் இந்த காலத்தை குறிக்கிறதுனால நம்ம ஏன் மென்ஷன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் மை மதர் கேவ் மீ அ ஓகே சாக்லேட் ஓகே சாக்லேட். சாக்லேட்டுங்கிறது என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். மை மதர் கேவ் ஏ சாக்லேட் டு மை பர்த்டே, என்னுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய தாயார் ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க ஓகேவா. அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஐசக்ங்கிறது சப்ஜெக்ட், ரைட்டுங்கிறது ரைட்ஸ்ங்கிறது வெர்பு அண்ட் எக்ஸாம் ஓகேவா. எக்ஸாம்ங்கிறது மதுரையில் எழுதினாங்க ஓகேவா. ஐசக் ரைட்ஸ் அண்ட் எக்ஸாம் இன் மதுரை. அப்போ எக்ஸாம்ங்கிறது ஆப்ஜெக்ட், மதுரைங்கிறது எழுதுமா ஏ ஒரு இடத்தை குறிக்கிறது. வேறு இங்கே எந்த இடத்துல எழுதுனாங்க, மதுரையில் எழுதுனாங்க ஓகே. அப்போ வேறுங்க எழுதுமா இடத்தை குறிக்கும்னு சொல்லுவோம் ஓகேவா. அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஏ. Okay, thank you ma. This is the end of the lesson today. Next class we will discuss about another interesting topic. Thank you.